ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்திருக்கான். வந்ததும் என்ன நல்லா தூங்குனியான்னு கேட்க, ரொம்ப நல்லாவே தூங்குனேன். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், என்னை கேர் பண்ணிக்கக்கூடிய ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு இத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் முன்னாடி இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருந்தேன்னு எனக்கே புரியலப்பா. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நானே ட்ரை பண்ணுறேன், நீ சாப்பிட்லன்னு சொல்லி அப்பா உனக்கும் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிளம்பி நேரம் ஆஃபீஸ்க்கு வரேன். கொலிகை பார்த்ததும் கையை விட்டவன் மனசு கேட்கல. யார் பார்த்தா எனக்கு என்ன, நம்ம 2 பேர் லவ்வர்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக கை கொத்துக்கிட்டா. சுத்தமாக மேக்கப்பே பண்ணாமல் தான் ஆஃபீஸ்க்கே வந்திருக்கா நம்ம ஹீரோயின். இப்போ இந்த பக்கம் வீட்டில் யுவானை காட்ட ஒரு மாதிரி லேசியாக இருக்கா. எடிட்டர் கால் பண்ணி, என்னம்மா ட்ராயிங் இன்னும் ஃபினிஷ் பண்ணலையேன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்ருக்கேன். எனக்கு தெரில, ஒன்றுமே தோண மாட்டேங்குது, அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும் போலவே இருக்குது, சாப்பிடவும் தோண மாட்டேங்குதுன்னு சொல்ல டேரெக்டாக கிளம்பியே வந்துட்டாங்க. கொண்டு வந்த கேக்கை சாப்பிட்டதும் பட்டுக்கு வாமிட்லாம் எடுத்துகிட்ருக்கா. கேக்கில் மிஸ்டேக் இல்லை, நீ நடந்துக்கிறது பார்த்தாலேன்னு சொல்லிட்டு இந்தா ப்ரெக்னென்சி கிட் இருக்கு, டெஸ்ட் பண்ணி பார்த்துருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே இங்கே ஆஃபீஸில் காட்ட மீட்டிங் போயிட்டுருக்கு. இவங்க ஆன்லைனில் மட்டும்தானே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கஸ்டமரோட இன்னும் அட்டாச் ஆகணும்னா ஆஃப்லைன்லேயும் நம்ம ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணணும். அதுக்கான ப்ரொமோஷன் வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே இவ டெஸ்ட் பண்ணி பார்த்தா 2 கோடு வந்திருக்கு. ஃபுல்லாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. கூக்கிட்ட சண்டை போட்டதால அவன்கிட்ட சொல்லாமல் ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ண அவள் கரெக்டாக கூக்கிட்ட தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. அவள் அனுப்பின ஃபோட்டோவை பார்த்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாளா. ஏன் இப்படி ஷாக் ஆகுற, என்ன யுவான் தான் மெசேஜ் பண்ணானான்னு கேட்கவும், பண்ணது அவள் தான், உண்மையுமா சொல்ல முடியும், என்னை பற்றி பேசினான்னு கேட்க இல்லைங்கிறா. அப்போது நல்ல விஷயமான்னு கேட்க இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்படியே போயிடலான்னு பார்த்தாலும் இந்த நேரத்தில் யுவானோடலாம் இருக்கணும். அதனால நேராக கூக்கிட்ட வந்து, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லீவ் வேணும்னு கேட்குறா. நம்ப மாட்டான் இல்லையா, கொஞ்சம் ஆக்டிங்கை அள்ளி விட சரி போய் ரெஸ்ட்ன்னு சொல்லி இவனும் அனுப்பி விட்டுட்டான். வீட்டுக்கு வந்தவன் நேராக வைத்து பார்த்துட்டு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லையே, மேபி மிஸ்டேக்கில் வந்திருக்கோண்டி, திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பாருன்னு கேட்க குப்பைத்தட்டிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறா. எல்லாத்துலேயும் 2 கோடு தான் வந்திருக்கு. இத்தனை நேரத்துலையும் எப்படி தப்பாக காட்டும்? எனக்கு ஒரு குழந்தையோ நான் அம்மா ஆகிறதையோ யோசிச்சு பார்த்ததே இல்லை. இந்த குழந்தைய நான் வேணான்னு முடிவு பண்ணால் நான் ரொம்ப மோசமான அம்மாவான்னு கேட்க, சச்சா அப்படிலாம் இல்லைங்கிறா. நானே இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டாக வாழாதப்போ இந்த குழந்தைய நான் நல்லா வளர்த்துவேன்னு எனக்கு தோணலை. என்னோட அப்பா அம்மா என்னை பற்றி யோசிக்காமையே அவங்க டிசைட் பண்ணிட்டு என்னை தனியாக விட்டு போயிட்டாங்க. அதே நிலைமை என் குழந்தைக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. இங்கே பாரு யுவான், இது உன்னோட உடம்பு, உன்னோட வாழ்க்கை. இந்த குழந்தை வேணும் வேணாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். முடிவு எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேங்கிறா. ஸோ இப்போ நேராக ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. குழந்தை ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு சில அட்வைஸ்லாம் கொடுத்து ப்ரெக்னென்சி கார்டெலாம் கொடுக்குறாங்க. அபார்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்க, ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஸோ நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், இருந்தாலும் நீங்கள் வேணான்னு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 4 மாதத்துக்குள்ளே வந்து கலைச்சிடணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவளுக்கு என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியல. அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இவளுக்கு. பார்த்தா கரெக்டாக கோவம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த கார்டை ஒழிச்சு வைக்கிறது கொஞ்சம் பார்த்துட்டான். ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டா இல்லையா, ஸோ இவளுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு இவனும் சொல்லாமல் மறைச்சிட்டான். ஸோ இவனுக்கும் டவுட் வரலையா, உடனே அவனோட அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அம்மா கிட்ட இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க அம்மா ரொம்ப நல்லா தான் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினை தங்கச்சியோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க டைம் கிடைக்கும்போது எல்லாரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா உனக்கு எப்படி இருக்குன்னு இவ்வளோ பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன ஸ்டொமக் பெயின் தான் சொல்லி சமாளிச்சிட்டா. ஸோ இவனும் அம்மாவை கூப்பிட்டு கிளம்பிட ஆப்போசிட்டில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி சேம் கார்டை பிடிச்சிட்டு வர இவனுக்கு டவுட் வந்துருச்சு. டேரெக்டாக அவங்ககிட்டயே போய் விசாரிச்சிட்டான் இது என்ன கார்டுன்னு சொல்லி. அவங்களும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தான் இந்த கார்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு டவுட் வந்துருச்சு ஹீரோயின் மேலே. இங்கே யுவானோ, நான் ஜஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கேன், என்னை நானே பார்த்துப்பேன், குழந்தை வேணும் வேணாங்கிறத நானே டிசைட் பண்ணிப்பேன், என்னை ரொம்ப கேர் பண்ணாதான் எனக்கு இது பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டாலாம். சரி நான் வேலைக்கே திரும்ப போகிறேன், நீ வீட்டில் போய் ட்ராயிங் பண்ணு, எதாச்சும்னா உடனே எனக்கு கால் பண்ணு, நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போகிறா. இவ குழந்தையும் கல்யாணமும் வேணான்னு நினைக்கிறதுக்கு காரணமே அவளோட பேரண்ட்ஸ் தான். இவ சின்ன வயசாக இருக்கும்போது இவ முன்னாடியே பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. மெயினாக அவங்க சண்டை போட்டதே இவ்வளோ வச்சு தான், நீ தான் உன் குழந்தைய பார்த்துக்கணும், நீ தான் உன் குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லி இதெல்லாம் கேட்காத மாதிரி ஒரு ஓரத்தில் உட்காந்து ட்ராயிங்ஸ் பண்ணிட்டு இருப்பா. கடைசியில் இவளை மட்டும் தனியாக விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா. அதனால தான் கல்யாணம் குழந்தைன்னு அந்த ஒரு லைஃப்குள்ளே போகிறதுக்கே இவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நமக்கு உண்மை என்னன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்தவன், தங்ஷி உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு நீ நினைக்கிறேன்னு கேட்கவும், நல்லா தான் என்கிட்ட நடந்துக்கிறாருன்னு சொல்கிறா. தங்ஷி நீ ஸ்மார்ட் தானே, உனக்கு இன்னும் தெரியலையா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வித்தியாசமாக நடந்துக்கிறா, அப்போ கூட உனக்கு தெரியல. யுவானோட செங் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்கவும்
நீ ஹாஸ்பிட்டல் போனியான்னு கேட்குறான். இவ்வளோ இங்கே முழிக்க, டேய் ஒன்றுமாடா உனக்கு புரியல. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கவும் இவனுக்கு பயங்கர ஷாக்கு. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேட்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனான்னு இவளுக்கும் ஷாக்கு. எப்படி நீ ப்ரெக்னென்ட் ஆன, அதுக்கு காரணம் நானான்னு கேட்க, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கா வட்ட அப்படின்னு இவன் திட்டவும், அஃப்கோர்ஸ் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு கண்ணாலேயே அவனை போக சொல்கிறா. சரி மச்சான், நான் அவளோட பேசிக்கிறேன், நீ கிளம்புன்னு அனுப்பி விட்டு. அப்போது யுவான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளுக்காக செக் பண்ண தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு கேட்க, ஆமான்னு ஒத்துக்கிட்டா. அவன் அந்த குழந்தை இன்னும் வச்சுக்கலாமா வேணாமன்னே முடிவு பண்ணல. அதனால தான் கூக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வர ஹீரோவை இழுத்துட்டு போய், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படிப்பட்ட விஷயத்த உன்கிட்ட மறைச்சிருக்கா, தனியாகவே அதை ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கானா, அவன் உன் மேலே நம்பிக்கையே வைக்கலன்னு தானே அர்த்தம்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பயங்கரமாக அட்வைஸை கொடுக்க, டே மறைச்சது ஏன் ஆள் இல்லடாவும் ஆள், பட் ஆனால் சொல்ல முடியாத நிலமையில் இருக்கான் ஹீரோ. இப்போது வேலை முடிஞ்சதும் ஹீரோயின் வந்து, சாரி இன்னைக்கு நைட்டு உங்களோட இருக்க முடியாது, யுவானுக்கு அப்பா செஞ்ச சூப்பை கொண்டு போகணும்னு சொல்ல, நீ போவேணா கோவே போகிறேன்னு சொல்லியிருக்கான் வீட்டுக்கு. அவங்க 2 பேருமே மனசு விட்டு பேசி அவங்களோட பிரச்சனையை தீர்த்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நைட்டு போல் நம்ம கோவும் யுவானோட வீட்டுக்கு குக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். கரெக்டாக அக்காவும் சூப்பை எடுத்துகிட்டு வந்துடுவாளாம். அவள் வந்த நேரம்னு பார்த்து நம்ம கோவும், செங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தெரியுமா, தங்ஷி கிட்ட கூட அதை சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கான்னு பேச மொத்தத்தையும் அக்கா கேட்டுட்டாலாம். இவ கேட்டது இவங்க யாருக்கும் தெரியாது. ஆளுங்காப்பில் வந்து சூப்பு மட்டும் வச்சுட்டு போயிட்டா. இவனும் குக் பண்ணி முடிக்க சூப்போடு சேர்ந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன்கிட்ட இந்த உண்மையை மறைக்கிறது இவளுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. கல்யாணத்தையும் குழந்தையையும் வேணான்னு சொல்கிற என்ன அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்க, கையை பிடிச்சு, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம், மற்றவங்க ஒரு மாதிரி வாழ்வாங்க, பட் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோன்னு சொல்லிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் பேசுகிறான். அப்படியே இந்த பக்கம் காட்ட அக்கா கேட்டா இல்லையா. ஸோ நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பிடிச்சி வச்சுட்டு, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அடுத்த வாரத்தில் நல்ல நாள் வருது அன்னைக்கே வச்சிடலாம் நல்லா பேச, எங்களுக்கு அப்படி என்ன வயசாச்சு, அப்படி என்ன அவசரம்னு வெக்கப்பட்டுருக்கா. நாங்கள் வெயிட் பண்ணலாம், நீங்கள் வெயிட் பண்ணலாம், உங்கள் குழந்தை வெயிட் பண்ணுமான்னு கேட்க அப்போ தான் புரிய வருது. அடிடே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்க, ஓவராக நடிக்காத, அக்கா எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டான்னு சொல்ல, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா. கடைசியில் ஹீரோவே உண்மையும் சொல்லிட்டான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது யுவான் தான், அவள் தான் கூக்கிட்டே சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கான்னு உண்மை எல்லாத்தையும் உளறிட இன்னும் பயங்கர பதட்டம் ஆயிட்டாங்க. வா இப்போவே அவள் வீட்டுக்கு போகணும், இப்போவே பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன தடுத்தாலும் கிளம்பிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் யுவானை காட்ட எல்லாத்தையும் கேரிங்காக க்ளீன் பண்ணி வச்சுட்டு சரி போயிட்டு வரங்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ உண்மையை சொல்லிட்டான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது நான் தான், சிங் கிடையாது, அன்னைக்கு செக்கப்புக்கு போனது எனக்காக தான், உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில, அதனால தான் சொல்லாமல் மறைச்சிட்டேன், சாரிங்க. இது கேட்டு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணோம், ஆனால் இவளே நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் சொல்லலை பாருன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவகிட்ட வந்து, பரவாயில்ல இப்போவாவது என்கிட்ட சொன்னல அதே போதுங்கிறான். அவள் ஹக் பண்ணி, நான் அம்மா ஆகிற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸே கிடையாது, குழந்தைய எப்படி வளர்ப்பணும் தெரில, அதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, ஃப்யூச்சரை பற்றி உனக்கு ரொம்ப பயமாக இருந்தால் கவலைப்படாத, ப்ரெசண்டில் உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம், காலமே எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் அக்கா பண்ண வேலையால் கார் எப்படியோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு, போக முடியலை. இந்த விஷயத்த ஹீரோயின்ட்டு அக்கா சொல்லிட 2 பேருக்கும் சந்தோஷம். அப்போ நம்ம ஹீரோ குரூப்பில் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறான். சில நேரம் கண்ணாடியில் பார்க்குறத விட ஃபோட்டோவில் ரொம்ப மோசமாக இருப்போம்ல, அதுக்கு காரணம் இதுதான் சொல்லி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கான். அடடே காரணம் இதுதானா, நான் கூட என் மூஞ்சி தான் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நல்லா நினச்சிட்டு இருந்தேங்க. டெக்னாலஜிங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு தானே, அதை லிமிட்டாக யூஸ் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இவள் ஃபில்டரை யூஸ் பண்ணி மறைஞ்சே போயிட்டால, அழகுன்னு போய் தான் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி இவளே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதான் இனிமேல் மேக்கப்பே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பா. பட் ஹீரோ இன்னொரு வீடியோவை போட்டு காமிச்சு, ஆக்டோபஸ் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இடத்துக்கு இடம் அதனோட கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணியே அது வேட்டையாடிக்கும். ஸோ இப்படி தானே அதனோட வாழ்க்கை சூழலே இருக்குது. ஃபில்டரை யூஸ் பண்ணி நீ இன்விசிபிள் ஆனது உனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்னு நீ நினச்சிட்ருக்க, அப்படி கிடையாது. யூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் தப்பாகும்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேச இப்போ இவளுக்கும் புரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ரொம்ப அழகாக மேக்கப் போட்டுட்டு தான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறா. இவங்க புதுசாக ஆஃப்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்கான புது ப்ராடக்ட் எல்லாம் வைக்கலாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் பிளானாக நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, கடைன்னு போனால் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பாங்க, எல்லா கலரையுமே யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்கும், பட் அதுக்கு டைமும் சரி ப்ராடக்ட்டும் சரி வேஸ்ட்டு தானே ஆகும். அதுக்காக தான் ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க.
கஸ்டமர் அது முன்னாடி போய் நின்னா போதும் அவங்களோட ஃபேஸை அதை ஸ்கேன் பண்ணி நம்ம சொல்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி மேக்கப்பை போட்டு நம்மக்கிட்ட காட்டும். குறைஞ்ச டைமில் எல்லா ப்ராடக்ட்டையுமே யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகக்கூடிய கலரையும் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக பியூட்டிக்கு பவுண்ட்ரியே இல்லைங்கிறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ குவை மீட் பண்ணுறான். யுவான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு அவட்ட காட்டிக்காதீங்க. குழந்தைய வச்சுக்கணுங்கிற ப்ரெஷர் அவளுக்கு இன்னும் அதிகம் ஆகிடும்னு சொல்கிறான். ஆக்சுவலாக கூக்கு குழந்தை குட்டியோட கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணுங்கிறதா ஆசை. யுவானுக்கு விருப்பம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக இவனும் அவளை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கான். இந்த பக்கம் யுவானும் அவளோட ஆமைக்குட்டியை சோகமாக பார்த்துக்கிட்டு இந்த குழந்தைய வச்சுக்கணுமா வேணாமா முடிவு எடுத்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு இவளுக்கு அழைக்கிறதுல விருப்பம் கிடையாது. அப்போது கு எங்களோட புது ஸ்டோரில் யூஸ் பண்ண பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பட் இதில் பெருசாக ட்ராயிங்ஸ் எனக்கு பிடிக்கல. நீ தான் உன்னோட கலை திறமையை காட்டணுங்க. அவளும் இதுக்கு ஓகே சொல்லிட்டா. பட் நீ எனக்கு குக் பண்ணி தரணும்னு சொல்லி கேட்க மிச்சம் இருந்த சாப்பாட்டை வச்சு சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டானா. ரொம்ப நல்லா இருக்கேன்னு கேட்கவும் எனக்கு இதை 7 வயசுலேருந்தே பண்ண தெரியுங்கிறான். இவனுக்கு 6 வயசாக இருக்கும்போதே இவனோட அப்பா லிவர் கேன்சர் இறந்து போயிட்டாரு. ஸோ சிங்கிள் மாமா இவனை வளர்த்துக்கிட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுங்கிறதுக்காக அம்மா ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்லாம் வேலை பார்ப்பாங்க. ஸோ இவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. தனியாக இருந்தால் பையனுக்கு பசிக்கும் இல்லையா. ஸோ அவங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இவன் குக் பண்ணி இவ்வளோ பழகிட்டான். அவங்க இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. மனசு விட்டு பேசணுங்கிறதுக்காக தான் நிறையா பெட்ஸை வீட்டில் வளர்த்திருக்காங்க. அதனால தான் இவனுக்கு இந்த அனிமல்ஸ் மேலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான்ல. ஆக்சுவலாக என்னோட அம்மா அப்பாவை விரும்பினதுக்கு காரணமே ஏதோ ஒரு நாய்க்கு ரோட்டில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. அதை வச்சு தான் என் அம்மாவுக்கு அப்பா மேலே காதலே வந்துச்சு. இப்போது வேலையை விட்டு ரிட்டையர்ட் ஆகி ஃப்ரெண்டோடு சேர்ந்து பெட் ஷாப் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறான். இப்போ இது எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் நான் இந்த குழந்தைய வச்சுக்கணுங்கிறதுக்காக தானேன்னு சொல்லி கேட்க இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாரு யுவான், நம்ம புதுசாக ஒரு வாழ்க்கையை ட்ரை பண்ணலாம். அந்த வாழ்க்கை ஃபுல்லாக லவ் நிறைஞ்சிருக்கும். அதுக்கு மேரேஜ் ஒரு தடையாக இருக்காது. நீ ரொம்ப நல்ல அம்மாவாக இருப்ப, நானும் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னோட அம்மா கண்டிப்பாக நல்ல பாட்டியாக இருப்பாங்க. ஸோ நம்மளோட குழந்தைய விரும்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு எல்லா விதத்துலேயும் கிடைக்கும். அவளோட சைல்ட்ஹுட் ரொம்ப அழகாக ஹாப்பியாக தான் இருக்கும். இதெல்லாம் கேட்க இவளுக்கு ரொம்ப முடியல, அழுக வந்துருச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த குழந்தைய வளர்த்த போகிறேன். கு, உன்னை மீட் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கும் ஃபேமிலி வேணும் இல்லையான்னு சொல்லிட்டு அழுக 2 பேரும் ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டாங்க. என்னோட வாழ்க்கை முழுக்க உன்னையும் சரி நம்ம குழந்தையும் சரி நான் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோனை காட்ட வந்ததும் உட்காருன்னு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இந்தா இதை குடிச்சிக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம இருக்கணும்னு காஃபி கப்பை கொடுத்துட்டு அவள் அந்த பக்கமாக போய் உட்காந்துட்டு, ஹே உனக்கு இந்த ட்ரிக் வேணுமான்னு சொல்லி கேட்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகி வந்தப்போ இப்படி சோகமாக இருந்திருப்பாள்ல, அப்போ ஹீரோட்ட தானே பேசியிருப்பா. அதே சீனை தான் இப்போ ரீக்ரியேட் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஹீரோக்கு இப்போ தான் தெரியுது. நீ கொடுத்த புக்குக்கும் மேக்கப் கிட்க்கும் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, அன்னைக்கே என்கிட்ட பேசினது நீ தான் எனக்கு தெரிஞ்சிருந்தாங்க. ஏன் என்ன பண்ணியிருப்ப, பியரை வாங்கி குடிச்சிருப்பியான்னு கேட்கவும் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு அம்மா திருடன்னு கத்திட்டு போக, கிஸ்ஸா முக்கியம், அவங்களோட பொருள் எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டு ஓடி போய் சேஸ் பண்ணி திருடனையெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு திரும்பி கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்க அழகாக ஸ்னோ பொழிய ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ, நான் உனக்கு தேங்க் பண்ணி ஆகணும். நம்மளோட ப்ராடக்ட்டுன்னு யோசிச்சாலே ஏதோ ஒன்று சம்திங் மிஸ் ஆகுதுன்னு தான் தோணும். பட் இப்போது உன்னால தான் நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இப்போ சொல்ல மாட்டேன், சீக்ரெட்டுங்கிறான். சரி, உன்னோட தேங்க்ஸை எப்படி வெளிப்படுத்துவேன்னு கேட்க அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டேஸும் ஓட யுவானும் கோ கேட்ட மாதிரி அழகாக வரைஞ்சி கொடுக்குறா. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட ஆஃப்லைன் ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அழகாக செட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ நம்ம ப்ராடக்டில் மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஃபினிஷிங் டச் இதுதான் சொல்லி காட்டுறான். அவன் கொடுக்கறது கிளென்சிங் பாம் மேக்கப்னு ரொம்ப அழகாக போட்டுக்கிறோம். பட் அதை ரிமூவ் பண்ணோம்ல ப்ராப்பராக, அதுக்காக தான் இதையும் நம்ம ஹீரோ ரெடி பண்ணியிருக்கான். ஸோ இப்போது ஸ்டோர் ஃபுல்ஃபில்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே சூப்பராக அதை ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர் வந்தாலும் போக போக நிறையா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி இங்கே ரொம்ப சூப்பராக போக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இந்த பக்கம் யுவான் அம்மாவோட சேர்ந்து பிறக்க போகிற குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் வாங்க வந்திருக்கா. அதே கடைக்கு தான் குவோட அம்மாவும் கிட்ஸ் ப்ராடக்ட்லாம் வாங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இந்த டைம் இவங்களை பார்த்து அவங்களோட பேசணும்னு ஆசைப்படுறா.
ஸோ அவங்களோட போய் நல்லபடியாக பேசுகிறா, அவங்களும் சூப்பராக பேசுகிறாங்க. நீங்களும் கிட்ஸ் ப்ராடக்ட் தானே வாங்க வந்திருக்கீங்க, வாங்க 2 பேர் சேர்ந்துமே வாங்கலான்னு சொல்லி 3 பேராக சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது நம்ம ஹீரோயின் தான். ரொம்ப தேங்க்யூன்னு கூ சொல்ல, உன்னோட தேங்க்ஸ் நீ என் ஃப்ரெண்டை பார்த்துக்கிறதுல தான் காட்டணுங்கிறா. கூக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷம். அவன் விரும்பின மாதிரி இப்போ அவனோட வாழ்க்கை மாறிடுச்சு இல்லையா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகுங்கிறதுக்காக டென்ட்லாம் போட்டு பழகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்ன ஃபயர் கேம்ப் போட்டிருக்க போலியேங்க, வாவான்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ கிஃப்ட் எடுக்க வர, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி சூமியா, ஜின், கியான்னு 3 பேருக்கும் யூஸ் பண்ண சிம் கார்டை காட்டுறா. அப்போ நான் அனுப்பின மெசேஜ்லாம் நீ பார்க்கலன்னு கேட்க, அவ திரும்ப எடுத்து போட்டு பார்க்கவே இல்லையே, அதுவும் உன்னோட வெர்ஷன் தானே, ஸோ அவங்க கிட்ட பேசினதும் உன்கிட்ட பேசின மாதிரி தான் இருந்ததுங்கிறான். கவலைப்படாத, 2 பேரும் சிம்மை போட்டு ஒன்னாவே அது பார்த்துடலான்ட்டு இருக்கா. அப்போ நான் உனக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரிங்கை எடுக்க வர டென்ட்டு விழுந்துருச்சு. முட்டி மோதி ஒரு வழியாக வெளியே வந்து பார்த்தா அவன் கொண்டு வந்த பாக்ஸையை காணோம். எங்கே போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லவும் முடியும். அவன் பாட்டுக்கு தேடிட்டு இருக்க, பார்த்தா ரிங் அவன் கையில் இருக்கு. இதை தானே தேடிட்டு இருக்கேன், நான் டென்ட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சி எடுத்து போட்டேன். இப்போ எதுக்காக ரிங்கை ப்ரெசென்ட் பண்ணேன்னு கேட்கவும், லாஸ்ட் டைம் நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ இன்விசிபிளாக இருந்த, உன்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணாங்கவும் நம்ம ஹீரோயின் அவ பங்குக்கு ஒரு ரிங்கை காட்டி இப்போ அவ ப்ரப்போஸ் பண்ணுறா. ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் என்னோட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பமான்னு கேட்க, அழகா ஸ்னோ பொழிய ஆரம்பிக்குது. ஹீரோவும் கிட்ட வந்து சம்மதத்தை சொல்ல, இவளுக்கும் சம்மதம் இல்லையா, அப்படியே ரிங்கை மாற்றிக்கிட்டு 2 பேரும் சூப்பராக கிஸ் பண்ண அப்படியே வெட்டிங் கெட்டப்பில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் வெட்டிங் நடந்துட்டுருக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த இடத்துல. லின்னுக்கும் அக்காவுக்கும் கொஞ்சம் லிங்க் ஆகிட்டு இருந்தது இல்லையா, ஸோ அப்படியே கரெக்ட் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மேபி ஃப்யூச்சரில் செட் ஆகிடும். சரி பொக்கேவை வீசுகிற டைம் வந்துருச்சு, வீசுங்க. அதை கேட்ச் பண்ணுறது நம்ம கூ தான். நான் லவ் பண்ணுறது யுவானை தான், கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே அனௌன்ஸ் பண்ணுறான். அடுத்து சரி வாங்க ஆர்ம் ரெஸ்லிங் கேம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வின் பண்ணுறவங்களுக்கு ரிவார்டும் தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்க, என்ன முக்கினாலும் நம்ம ஹீரோவால் ஜெயிக்க முடியல, ஹீரோயின்ல ஸ்ட்ராங்கு, ஸோ அவள் தான் வின் பண்ணுறா. சரி பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டால் வின் பண்ணவங்க தோத்தவங்களுக்கு கிஸ் பண்ணுமாமா. அடப்பாவிங்களா, இதெல்லாமாடா பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி கணத்தில் கிஸ் பண்ண, சாச்சா இதெல்லாம் ஒத்துக்கப்படாது, ரியல் கிஸ் பண்ணுங்கன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் உமா கொடுத்துக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கல்ல. கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே எல்லாரையும் பார்க்குறா. கூவோட ஃபேமிலி, நம்ம ஹீரோனோட ஃபேமிலி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யுவானுக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை இப்போ அமைஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்னு இவளுக்காக ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. டைமுங்கிறது வேகமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். திரும்பி பார்க்கும்போது மோஸ்ட் டச்சிங் பார்ட்டுங்கிறது நம்ம முன்னாடி எப்படி அழகாக இருந்தோங்கிறதெல்லாம் தோணாது. நமக்கு பர்ஃபெக்டான ஒரு சின்ன வயசு இருந்திருக்கா, ஒரு ரியலான லைஃப்பை நம்ம ஹாப்பியாக வாழ்ந்திருக்கோமா, அதில் டார்க் மூமெண்ட் இருக்கும், அழகான மூமெண்ட்ஸ் இருக்கும், மெஸ்ஸியான மூமெண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. இது தானே நமக்கு ஞாபகம் வரும். எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இருக்குது. நம்மளும் நமக்கான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஹாப்பியாக இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. இது என்ன மாதிரி உங்களை மாதிரி சாதாரணமான மக்களுக்கு சமர்ப்பணம் சொல்லி இந்த ட்ராமாவையும் டெடிகேட் பண்ணுறாங்க. அழகெல்லாம் முக்கியம் கிடையாது, நமக்கானவங்க நம்ம எப்படி இருந்தாலும் விரும்புவாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் என்ன ட்ராமா போடலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டிலே பண்ணிட்டேன், எனக்கே தெரியுது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.